நாகர்கோவிலில் ஓய்வு பெற்ற விஞ்ஞானி வீட்டின் பூட்டை உடைத்து நகை பணம் திருடப்பட்டுள்ளது. வீட்டின் குப்பை தொட்டியில் வைத்திருந்த 50 சவர நகைகள் தப்பி உள்ளது. விஞ்ஞானி வீட்டில் திருடியவர்கள் சிக்குவார்களா? கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் அடுத்த பெருமாள் நகரில் வசிப்பவர் ரமேஷ் செல்லசாமி. இவர் புனேவில் உள்ள தேசிய வேதியியல் ஆராய்ச்சி மையத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் உடல்நிலை சரியில்லாமல் கடந்த செவ்வாய்க்கிழமை மருத்துவமனைக்கு சென்று அங்கேயே சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்த நிலையில் அவரது வீட்டிற்கு வழக்கம் போல் வேலைக்கு வந்த பெண் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து உடனடியாக வீட்டின் உரிமையாளருக்கு தகவல் கொடுத்துள்ளார். ரமேஷ் செல்லசாமி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 2,70,000 ரூபாய் ரொக்க பணம் மற்றும் 5 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. மேலும் பீரோவில் வைக்காமல் அலமாரி, குப்பை தொட்டி உள்ளிட்ட இடங்களில் சாதாரணமாக வைத்திருந்த சுமார் 50 சவர நகைகள் திருடன் கண்ணில் படாததால் அந்த நகைகள் தப்பியது. இது குறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் போலீசார் கைரேகை மற்றும் தடயங்களை சேகரித்து விசாரணை மேற்கொண்டனர். வீட்டில் உள்ள சிசிடிவி கேமராக்களை உடைத்து காட்சிகள் பதிவாகியிருந்த டிஸ்கையும் தூக்கிச் சென்று விட்டதால் திருடர்கள் குறித்த தகவல்கள் இதுவரை போலீசாருக்கு தெரியவில்லை. விஞ்ஞானி வீட்டில் நடந்த திருட்டு சம்பவத்தால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே செல்லவே பயப்படுகின்றனர்.